வணக்கங்க. இன்னைக்கு காலைல ரேவதி சம்பத்துன்றவங்க ரியாஸ் கான் மேலே பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். எப்படி அவங்க கேரளா நீ இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அனுப்பி வை ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ யாரும் யாரையும் முன்ன பின்ன பழக்கம் இல்லாமல் நீ வா, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டை கரெக்டாக அனுப்பி வை, இது பழக்கம் இருந்தால் தானே அப்படி சொல்ல முடியும். திடீர்னு சொல்ல முடியுமா? எனக்கு இது நீங்களாம் அப்படியே பெண்களை சொல்லிட்டவங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு தோணலைங்க. இதில் ஏதோ சம்திங் ராங் இருக்குதுன்னு எனக்கு மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. இப்போ சினிமா துறைனா என்னது? சினிமா துறைனா நான் சொல்கிறேன், அங்கே இந்த வேலை தான் செய்வாங்க. எப்படி பாலியல் தொல்லை தான் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு அங்கே வேலையே. இன்னும் பாடம் எடுக்கிறதோ இந்த வேலையெல்லாம் அங்கே யாரும் பெருசாக செய்யலை. போனால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நடிக்க வரீங்கன்னா உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அது கேட்குறாங்களே, அதுதான் போன உடனே கேட்குறாங்களே. அப்புறம் சனம் செட்டி அவங்க வர சொன்னாங்க, இந்த மாதிரி இருந்தால் அவங்கள செருப்பால் அடிங்கன்னு தெரியுதுல்ல, அது ஒரு தப்பான இடம்னு தெரியுது. ஏன் போகிறீங்க முதல்ல? நீங்கள் கம்பெனிங்களாம் எவ்வளோ வேலை இருக்குது, அங்கே போய் செய்ய வேண்டியதானே. வேண்ட்டு அது ஒரு தப்பான இடம்னு தெரிஞ்சு அங்கே போவீங்க. அப்புறம் அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க நோண்டிட்டாங்க. எதுக்கு? அவங்களாம் அப்படி தான் நோண்டுற ஆளுன்னு தெரியுதுல்ல. நான் இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க அப்படி தான் நோண்டுவாங்க, அங்கே அசிங்க பிடிச்ச வேலை தான் செய்வாங்க. அப்புறம் ஹீரோனிங்க, இந்த சினிமா ஹீரோனிங்க, சீரியல் ஹீரோனிங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வெளியே சொல்கிறாங்களே, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் உண்மையோ இல்லையா? இதுதானே நடக்குது. இது ஏன் யாருமே சொல்கிறதில்ல? உண்மை யாருமே ஏன் கொண்டு வரதில்லை? பொதுமக்கள் எல்லாரும் நம்மளுக்கு ஏன் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ நம்ம தனிப்பட்ட ஆளாக இவங்களை இந்த ஹீரோனிங்கெலாம் இப்படி தான், சீரியல் ஹீரோனிங்கெலாம் இப்படி தான், அங்கே எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளை எல்லாரும் சண்டைக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு பயம். நம்ம இதை சொல்லிட்டணும். எனக்கெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இந்த பாருங்க, எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு தனி ஆள், கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனாலும் நீங்களாம் பண்ணுற அசிங்கத்தை வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு இதை கொண்டு வரணும். நீங்களாம் நடிக்கிறீங்க, போயிட்டு ஒரு தப்பான இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருங்குங்க. ஏன் போகிறீங்க? ஆனாலும் போவீங்க. இது ஒரு சட்டம் கொண்டு வரணுங்க. வீட்டில் இருக்க சொல்லுங்கள் இதுங்களெல்லாம். வேண்டி அங்கே ஒரு தப்பான இடம்னு தப்பு நடக்குன்னு தெரிஞ்சுட்டு வேண்டி நாங்கள் அங்கே நடிக்க போவோம். உடனே அவன் கூப்பிட்டுட்டான், இவன் கூப்பிட்டுட்டான். போகிறீங்களா? முதல்ல சொல்கிறாங்கல்ல. என்ன சொல்கிறாங்க முதல்ல? அங்கே முதல் கண்டிஷன் என்னது? போகணுன்னு என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவானா சான்ஸு. இதெல்லாம் இப்போ அவங்களுக்குலாம் வாய் கூசாமல் அது சாதாரணமாக சாப்பிட்றியா அப்படி கேட்குற மாதிரி அந்த இடத்துல சினிமா துறையில் இருக்கா இந்த டேரக்டருங்க, இந்த ஹீரோங்க, இதுங்க எல்லாருக்கும் இதான் வேலை. அவங்களாம் யாருமே நான் ஒழுங்குன்னு ஒன்றும் சொல்லிக்கிட்டு இங்கே இது பண்ணல. இவங்களுக்கெல்லாம் இதான் வேலை, இதுதான் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ ஒரு டாக்டர் பொண்ணை கெடுத்தான் ஒரு பரதேசி எப்படி பண்ணான், அதுதான் நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும் எல்லாருமே? அது பொண்ணு நம்மளுக்கு சேவை செய்ய வந்த டாக்டர், அவங்க மக்களுக்காண்டி பண்ண வந்தவங்க. அந்த பொண்ணு ராத்திரி தூங்க போச்சு, அதை பிடிச்சி அப்படி பண்ணியிருக்கான், கெடுத்துருக்கான். அதை தான் எல்லாருமே சேர்ந்து கொடி தூக்கிட்டு அவங்களுக்கு போராட்டம் பண்ணி அவன் சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிற்கணும். இதுங்களுக்கெல்லாம் நம்மலாம் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இதுங்களாம் வேண்டி தெரிஞ்சுக்கிட்டு போதுங்க அந்த இடம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. சிறுமத்துறைனா முதல்ல தப்பான இதுதான். எல்லாருமே அங்கே தப்பு தான், மொத்தமும் தப்பு தான். தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் போகாமல் இருங்க, உங்கள் வீட்டில் இருங்குங்க. ஏன் போகிறீங்க? ஆனால் இதுங்களாம் போகாமல் இருக்குங்களா? கண்டிப்பாக அப்படியே நடிச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பண்ணுறது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுகிறது, பொய், நடிப்பு, இதெல்லாம் மற்றவங்க நீங்களாம் பார்த்துட்டு சாதாரணமாக போயிடுறீங்களே. என்னால் அப்படி போக முடியலங்க. அதனால தான் இப்போ நான் பேசுகிறேன். என்னால் நீங்களாம் இதுங்களாம் இப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளியே சொல்லாமல் நீங்களும் அப்படியே கடந்து போயிடுங்க. அப்படி என்னால் கடந்து போக முடியல. இதுங்களாம் இதுங்க இப்படி தான் பண்ணுங்க, வீட்டில் இருங்கன்னா இருக்காதுங்க. வேண்டி அங்கே தப்புன்னு தெரிஞ்சு அங்கே போங்க. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைய கெடுத்துட்டேன், அதுதாங்க பாலியல் தொல்லை. அந்த குழந்தைய வீட்டில் இருக்க குழந்தைங்கள எவனா கெடுக்கிறானா, அவங்கள அடித்து அவங்கள ரோட்டில் வச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள ரொம்ப இது பண்ணும். அதுதாங்க பாலியல் தொல்லை. இப்போ தப்பு அங்கே இருக்குது, அங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு வேண்ட்டு நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு அடங்காமல் போகிறவங்களுக்கு நிறைய பேர் என்னது ஹீரோயினிங்களாம், சீரியல் ஹீரோயினிங்களாக இருக்கட்டும், சினிமா எங்களுக்கு தெரியும், நாங்கள் பாடுவால நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் வருமானம் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அதை தப்பு சொல்லலை, அவங்க இஷ்டம், அவங்க போகிறாங்க.
ஆனால் நீங்கள் போயிட்டு இந்த சீன் போட்டு வரீங்க பாருங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்கன்னு. இது நீங்களாம் போகாதீங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்குமே சொல்கிறது, சிறுமத்தூர்னா ரொம்ப அசிங்கமான இடம், கூப்பிட தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வீட்டில் இருங்க. ஆனால் இதுங்களாம் வீட்டிலே இருக்காதுங்க. அப்படி தான் போவேன்னு நினைக்குங்க. இப்போ உங்களை பற்றி எல்லாரை பற்றியும் நான் தப்பாக சொல்லிட்டேன். இது உங்கள் டீமாக இருப்பாங்களா, அது என்னது, அது யோசிக்கிற ஏதோ சங்கம், சிறுமத்துறை சங்கம் இருக்கும்ல, அவங்களால நீங்களாம் எங்களை பற்றி, எங்கள் பெண்களை பற்றி இப்படி தப்பாக பேசிடுச்சு இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சங்கத்தையே கூட்டிக்கிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, கேஸு போடுங்க. உங்களால் எல்லாருனாலும் என்ன பிடுங்க முடிஞ்சதோ பிடுங்குங்க. நான் ஒரே ஒரு ஆள், தனியாள் தான், வேறு எனக்கு ஹெல்ப்புக்கோ ஏன்னு கேட்க கூட ஒரு நாதி இல்லை. நான் தனியாள். எனக்கு என்ன தெரியுமா, தைரியம், கெத்து, திமுரு. ஆனால் உண்மை சொல்கிற எனக்கே அந்த இது இருக்குது பாருங்க, அந்த உண்மை சொல்கிற அந்த ஒன்று மட்டும் எனக்கு போதும், நான் தனியாக நிற்பேன். அப்படியே நீங்கள் போட்டு அப்படியே அந்த கம்ப்ளைண்ட் போய் ஜட்ஜ் அம்மானை கூப்பிட்டு அப்படி கேட்டால் கூட அங்கே கூட இல்லை. எனக்கு என்ன தண்டனை கேட்பேன்னா, இந்த மாதிரி அசிங்கங்களில் உண்மையை நான் சொன்னதுக்கு எனக்கு தண்டனைனா, எனக்கு வேற ஜெயிலில் கொடுக்குற தண்டனை, எனக்கு நேராக தூக்கு தண்டனை கொடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அசிங்கத்தை உலகத்துக்கு இதுங்களெல்லாம் அசிங்கம்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதை கொடுங்க, நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். இந்த ஜெயில் தண்டெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாரும் பொய்க்கு நிற்பீங்களா, இதுங்கெல்லாம் பொய்யானதுங்க, அசிங்கமானதுங்க. எனக்கு இந்த தண்டனை கொடுங்க, நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நான் அசரமாட்டேன் சாரத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன், பண்ணுறேன். அடுத்தது என்ன நடக்குன்னு. ஜெய்ஹிந்த்.